ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 16th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல மிங்கோட வீரர்கள்னு நினைச்சு ஹீரோவையும் லீயையும் இன்னொரு குரூப் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. லீ வேற குண்டடிப்பட்டு இப்பதான் கண்ணு முழிக்கிறான். ஹீரோ அவங்கிட்ட மிங் வீரர்கள் நினைச்சு இவங்க நம்மளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, உன் அப்பா எழுதின லெட்டரை வேற அவங்க எடுத்துக்கிட்டாங்க, தயவு செஞ்சு நீ அவரோட பையன்றதை மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்ல, அதுக்கு இந்த லீ என்னைய வச்சு நீ தப்பிச்சுக்கோன்னு சொல்றான். இப்ப அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு மாமியார் குடும்பம் முடிஞ்சு இப்ப ஹீரோவோட வைஃப் குடும்பம் போயிட்டு இருக்கு. தங்கி இருந்த ரூமை பறிச்சு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு வேலைக்காரி மாதிரி வேலை சொல்லி இப்ப கடைசி அவளோட துணியவே துவைக்க சொல்றா. இன்னஸ் முத கொண்டு துணியெல்லாம் வேற தூக்கி ஹீரோயின் மூஞ்சில ஏறிறா. லேடி ஜோ இதை பார்த்துட்டு நான் பண்றேன்னு துணி எடுக்க, உனக்கு இன்னொரு வேலை இருக்குன்னு ஒரு பானையை கொடுக்குறா. நைட் நேரம் பாத்ரூம்க்கு போக முடியாதுன்னு அந்த பானையை தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அதை கொண்டு போய் லேடி ஜோவை கிளீன் பண்ண சொல்றா. ஆனா அவங்க துணியை துவைக்கிறதுக்கு எடுத்து வைக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் துணியை எடுக்கிறேன்னு கூடையோட லேடி ஜோவை ஏத்தி விடுறா. கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அவளை பார்த்து முறைக்க, என்னடி முறைக்கிற, வேலைக்காரி தானே நீ, எஜமானியம்மா சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும்னு ரொம்ப ஓவரா பேசுறா. இதுக்கு மேல ஹீரோயினால தாங்க முடியல. உனக்கு என்ன வேலைக்காரங்கன்னா அவ்வளோ கேவலமா போயிட்டாங்களா? அவங்களும் மனுஷங்க தானே, கோபம் வெறுப்புன்னு எல்லாம் வராதான்னு 4 கேள்வி கேட்டுட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு லேடி ஜோவையும் கூட்டிட்டு அங்கிருந்து போறா. இப்ப அப்படியே அங்க ஹீரோவையும் லீயையும் காட்டுறாங்க. அந்த குரூப் தலைவர் முன்னால கட்டி போட்டு சேர்ல உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லீ கிட்ட தான் அந்த கொரியன் தெரிஞ்ச வீரர், நீ யாரு, மிங் வீரர்களோட யூனிஃபார்மை போட்டிருக்க, மிங் ஜெனரலுக்கு கொரியாவோட மூத்த அமைச்சர் எழுதின லெட்டரை வச்சிருந்த, நீ யார் தான் அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ சொல்லிடாதன்னு தலையாட்ட, ஆனா அவன் மூத்த அமைச்சரோட பையன்னு சொல்லிட்டான். உடனே அந்த குரூப் தலைவர் ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ண லீயை சாகடிக்கிறதுக்கு வாழை உருவுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ இல்ல அவன் போய் சொல்றான், மூத்த அமைச்சரோட பையனா இருந்திருந்தா அவன் எதுக்கு மிங் வீரர்கள் கூட சண்டை போட போறான், அந்த லெட்டர் அவனுக்கு எதாச்சியா கிடைச்சதுன்னு சமாளிக்க பார்க்க, ஆனா இந்த லீ வாயை மூட மாட்டேங்கிறான். அந்த லெட்டர்ல சொன்ன ஆள் இவன் தான், அதனால இவனை விட்டுட்டு என்ன சாகடிங்கன்னு தியாகியாவே மாறிட்டான். இப்ப அந்த குரூப் தலைவர் ஏதோ சொல்றாரு. உடனே ஹீரோவை அந்த கொரியா தெரிஞ்ச வீரர் கூட பேச வைக்கிறாங்க. இப்ப இவர் சொல்லும் போது தான் நிறைய விஷயம் தெரிய வருது. ஹீரோ மாதிரியே போர் நடக்கிற இடத்துக்கு அனுப்புன ஒரு ஜெனரலை பணைய கைதியா புடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது இந்த வீரர் தான். எப்படியோ இந்த குரூப் பக்கம் வந்திருக்காரு. இந்த குரூப் ஜின்னுக்கும் மிங்குக்கும் தான் போர் நடக்குது. கொரியாவோட பார்டர்ல தான் இப்ப இந்த ஜின் கேம்ப் போட்டிருக்காங்க. மிங் ஜெனரல் ஒரு தனி தீவுல இருந்துகிட்டு ஜின்னுக்கு அப்பப்போ போர் புரிவாரு. ஹீரோவையும் லீயையும் மிங் வீரர்கள் நினைச்சு ஏதாவது விஷயம் தெரியும்னு இவங்க தூக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. ஆனா கிடைச்சது அந்த லெட்டர். இப்ப இந்த லெட்டர் மட்டும் மிங் ஜெனரல் கைக்கு போச்சுன்னா கொரியாவும் மிங்கும் கூட்டு சேர்ந்துட்டதாகவும் ஜின் கூட போர்னு தான் அர்த்தம். இப்ப அந்த கொரிய ஜெனரல் உன்ன வேணும்னா என்னால காப்பாற்ற முடியும், ஆனா வெளியில இருக்கிறவன் கண்டிப்பா செத்து தான் போவான்னு சொல்ல, இல்ல நீங்க அப்படி பண்ணவே கூடாது, மூத்த அமைச்சர் ரொம்ப பவர் உள்ள ஆளு, அவரோட பையனை நீங்க சாகடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிர்த்து போர் பண்ணுவாரு, அதை நடக்கவே விடக்கூடாதுன்னு சொல்றான். உன்னை சாகடிக்கணும்னு எழுதியிருக்காங்க, அவரோட பையனை நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற, சரி நான் போய் தலைவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு வெளியில போறாரு. ஹீரோ போய் லீ கிட்ட பேச போறான். தண்ணி கொடுத்துட்டு, உன்னை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்ணுவேன், அதனால உயிரை கையில பிடிச்சுக்கோன்னு சொல்றான். லீ அப்படியே பாக்குறான். இப்ப ஹீரோ இந்த குரூப் தலைவர்கிட்ட பேசுறான். இவன் பொதுவாவே ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றது, எப்படியாவது பேசி ஒத்துக்க வைக்கிறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவான்ல. இப்ப அதே டேலண்ட் வச்சு எங்களோட அரசருக்கு ஜின் மிங்குக்கு நடுவுல சண்டை வரணும்னு எந்த விருப்பமுமே கிடையாது, அதனாலதான் மிங் ஜெனரல் கிட்ட பேசி தனி தீவுக்கு அனுப்பி விட்டாரு. நீங்களும் இப்ப கொரியா பார்டர்ல இருந்தீங்கன்னா மிங் ஜெனரல் எங்களை தான் ப்ரெஷர் பண்ணுவாங்க. சொல்ல போனா மிங் ஜெனரலால உங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தான் அந்த தனி தீவுல இருக்காரு. எங்களோட அரசருக்கு மிங்குக்கு உதவி பண்ணணும்னு எந்த நோக்கமுமே கிடையாது. உதவி பண்ணணும்னு நோக்கம் இருக்கிறவங்க தான் அரசருக்கு தெரியாம அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க மூத்த அமைச்சரோட பையனை சாகடிச்சீங்கன்னா அவர் பிரஷர் பண்ணி மிங்குக்கு உதவி பண்ற மாதிரி ஆகி உங்களை எதிர்க்கிற நிலைமை வரும்னு நிறைய பேச ஜின் தலைவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இப்ப ஹீரோ இவர்கிட்ட, மிங்கோட ஜெனரல் அந்த தீவுல இருந்து வெளியில வராம நான் பாத்துக்கிறேன், இந்த சத்தியம் நான் பண்ணதில்ல, எங்களோட மூத்த அமைச்சர் இதை நிறைவேற்றுவாரு, அதுக்கு நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணணும்னு ஏதோ சொல்லியிருக்கான். என்ன நமக்கு காட்டல. ஆனா ஹீரோ வெளியே ரிலீஸ் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் 2 பேருக்குமே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போறதுக்கு முன்னால அந்த கொரிய ஜெனரலுக்கு நன்றி சொல்றாங்க. அவரும் நீங்க கேட்ட மாதிரி குதிரைகளும் பரிசு பொருட்களும் கொடுத்து விடுறேன், கொரியால போர் நடக்கணுமா இல்லையான்றது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விடுறாரு. சரின்னு 2 பேரும் குதிரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. அரண்மனைக்குள்ள நுழையிறாங்க. செத்து போகணும்னு அனுப்புனவங்க பரிசு பொருட்களோட அரண்மனைக்கு திரும்புறாங்க. இந்த நியூஸை லீ அண்ணக்காரன் மூத்த அமைச்சர்கிட்ட போய் சொல்றான். அவர் ஆடி போயிட்டாரு. உடனே அரண்மனைக்கு கிளம்பணும்னு கிளம்ப அங்க அவங்க 2 பேரும் மிலிட்டரி யூனிஃபார்ம்ல அரசரை பக்கத்துக்கு வந்துட்டாங்க. வெளியில அமைச்சர் கிம் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நன்றிலாம் சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. இப்ப அரசரும் இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்றத கேட்டுட்டு
மிங் ஜெனரல் தனி தீவுல இருந்து வெளியில வராம எப்படி தடுப்பேன்னு ஹீரோ கிட்ட கேட்க அவன் அவனோட பிளானை சொல்றான். ஃபர்ஸ்ட் மிங் ஜெனரல் கிட்ட ஜின் தனி தீவுக்கு படையெடுத்து வர போறதா மிரட்டணும். அப்ப நீங்க லெட்டர் அனுப்பி ஜின்னை நான் பின்வாங்க சொல்றேன், அதுக்கு நீ அந்த தீவை விட்டு வெளியில வராம இருக்கணும் டீல் பேசணும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா படையெடுத்த ஜின் பின் வாங்குவாங்களான்றது தான். ஜின் கிட்ட கடலை கடந்து தனி தீவுக்கு போய் அட்டாக் பண்ற அளவுக்கு திறமை கிடையாது. அதனால நம்ம கிட்ட போட்ட சத்தியத்தை கண்டிப்பா மீற மாட்டாங்கன்னு எல்லாத்தையுமே ஹீரோ செம்மையா எக்ஸ்பிளைன் பண்றான். அரசு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஆல்ரெடி ஹீரோ அவருக்கு பிடிச்சி போச்சு. இப்ப அவர் மூஞ்சில ஒரே சிரிப்பு. இவனுக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு கோர்ட் லேடி கிம் கிட்ட கேக்குறாரு. அப்போ மூத்த அமைச்சர் பார்க்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. சரின்னு அவரையும் உள்ள கூப்பிட அவர் ஹீரோவையும் லீயையும் உடனே மிங் ஜெனரல் கிட்ட ஒப்படைக்க சொல்றாரு. மிங் ஜெனரல் இந்த விஷயத்த அவர் அரசர்கிட்ட சொன்னா அவங்க நிறைய டிமாண்ட் வைப்பாங்களாம். அரசர் உடனே நீ சொல்றத எனக்கு கேட்கணும்னு ஆசை, தர முடியாதேப்பா, நீ எனக்கு தெரியாம ஜின்னுக்கு தொடர்புல இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. என்னடா ஏதோ புதுசா சொல்றாரே நம்மளும் பார்க்க மூத்த அமைச்சர் வாயை அடைக்கவும் ஹீரோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கான். மூத்த அமைச்சர் ஜின் தலைவருக்கு லெட்டர் எழுதினதாகவும் அதுக்கு ஜின் தலைவர் பதில் கடிதம் எழுதினதாகவும் ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கான். அதை நீயே வாசிப்பான்னு மூத்த அமைச்சர்கிட்ட கொடுக்க அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, நீங்க கொடுத்த லெட்டர் எனக்கு கிடைச்சிச்சு, அதுபடி மிங் ஜெனரலை தனித்தீவுல இருந்து வெளியில வர முடியாத மாதிரி பண்ணா நான் என்னோட படைகளை பின்வாங்கிக்கிறேன். ஆனா வருங்காலத்துல மிங்குக்கு உதவி பண்றேன்னு சத்தியத்தை மீறினா போர் வரும்னு எழுதியிருக்கு. மூத்த அமைச்சர் இதை படிச்சுட்டு அரசே நான் எதுவும் கடிதம் எழுதலன்னு போங்க, நான் உன்னை எதுவும் குற்றம் சொல்லல, பாராட்டணும்னு தான் நினைக்கிறேன்னு அரசர் நக்கல் பண்றாரு. மிங் ஜெனரல் கிட்ட பேசி அவர் அந்த தனி தீவுல இருந்து வெளியில வர விடாம பாத்துக்கிற வேலையும் மூத்த அமைச்சர் கிட்ட தான் போகுது. கடைசி நம்ம பக்கமே திருப்பி விட்டாங்களேன்னு செம்ம கோமா வெளியில வராரு. பின்னால லீ வந்து என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்ல முறைக்கிறாரு. அப்ப கரெக்டா ஹீரோவும் வர எல்லாம் உன்னோட வேலை தானு கேக்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என்னை சாகடிக்கிறதுக்கு நீங்க அனுப்புனாலும் உங்களை கேட்டதா சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்ல அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. சாவணுமானு ஓப்பனாவே கேக்குறாரு. அப்ப அமைச்சர் கிம்மும் வந்து எல்லாம் நல்லா தானே முடிஞ்சது, நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விடுறாரு. லீயை பார்த்து முறைச்சிட்டு நீ ஒழுங்கா இருந்திருந்தா இவனுங்க என்ன இப்படிலாம் பேசுவாங்களான்ற மாதிரியே ஒரு லுக்கை விட்டுட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு லீ என்ன ஆக போறான்னே தெரியல. அடுத்து ஹீரோ வீட்டுக்கு போலான்னு கிளம்பும் போது கோர்ட் லேடி கிம் வந்து அரசர் உன்னை பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. இப்பதான் நான் பேசிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா இப்ப அரசர் கூப்பிட்டு இருக்கிறது ஒன்னா உட்காந்து சரக்கடிக்கிறதுக்கு. ஹீரோவை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. ஆனா அவன் நம்மளை மிங் ஜெனரல் கிட்ட ஒப்படைக்க சொன்னவர் தானே அப்படின்ற மாதிரியே ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்கான். அவருக்கு அது புரியுது. உனக்கு என் மேல உள்ள வருத்தம் எனக்கு புரியுது. சொந்த பொண்ணையே கைவிட்டனா உன்னை மட்டும் எப்படி காப்பாத்துவேன்னு நீ நம்புவ. சரி ஜெனரல் எப்படி இருக்காருன்னு கேக்குறாரு. ஜின் பிடிச்சி வச்சிருக்கா அந்த கொரிய ஜெனரலை தான் கேக்குறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல அந்த ஜெனரல்ல ஜின் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம். அவரை எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் சொன்ன மாதிரி சரணடையாம கடைசி வரை போராடி உயிரை விட்டுருந்தா அவனோட பேராது நடிச்சிருந்திருக்கும். இப்ப அங்க கிடந்து கஷ்டப்படுறான். ஒரு அரசரா இருந்துட்டு என்னோட ஆளுங்களை காப்பாற்ற முடியாம இருக்கேன், நீ ஒரு அரசரா இருந்தா என்ன பண்ணுவேன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அவன் இவர் பேசிட்டு இருக்கும் போதே 2-3 கிளாஸ் அடிச்சிட்டான். இப்பதான் லைட்டா போதையாகுது. அரசே, நான் ஒரு சின்ன மனுஷன், எனக்கு என்னோட குடும்பம் மட்டும்தான் முக்கியம், அவங்களே என்னால காப்பாற்ற முடியலன்னா அரசரா இருந்து என்ன புண்ணியம்னு லைட்டா குத்துற மாதிரி பேசுறான். இதோட நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல, நான் மட்டும் அரசரா இருந்தா நான் வெறுக்கிற ஒருத்தங்கிட்ட அந்த அரியணையை கொடுத்துட்டு ஓடி போயிருவேன்னு சொல்றான். ஏன் வெறுக்கிற ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்குற? வெறுக்கிறவங்களுக்கு தான் நிறைய சாப்பாடு கொடுப்பாங்களான்னு கேட்க அந்த சாப்பாடு தொண்டையை அடைக்கும்னா கண்டிப்பா கொடுப்பேன், கொடுத்துட்டு தின்னுட்டு செத்து போன்னு சொல்லுவேன்னு அரசர் மூஞ்சிக்கிட்ட வந்து சொல்றான். அவருக்கு சிரிப்பா வருது. அவன் ரொம்ப நாள் வாழ்ந்து தொண்டை அடைச்சிட்டே இருக்கணும். ஆமா, அரசர்ன்ற பேர்ல என்ன இருக்கு? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு முன்னோர்களை வேண்டி தூங்குற வரைக்கும் நிம்மதி இல்லாம வேலை பார்த்து வெளி உலகத்தையே பார்க்க முடியாம இதே அரண்மனைக்குள்ள வாழ்க்கை ஃபுல்லா கிடக்கணும். இதுல சுத்தி இருக்கவனுங்க வேற அப்படி செய்யக்கூடாத அரசே, இப்படி செய்யக்கூடாத அரசே, நாங்க சொல்றத கேளுங்கன்னு நச்சுன்னு தண்ணியை போட்டுட்டு அவன் பாட்டு குளறிட்டு இருக்கான். அரசர் இதெல்லாம் கேட்டு சிரிக்கிறாரு. இவன் இன்னும் நிறுத்தல. இந்த நாட்டுக்கு என்ன நடந்தாலும் அரசர் மேலதான் தப்பு. நிறைய மழை பெஞ்சாலும் அரசர் தான் தப்பு, பெய்யலனாலும் அரசர் தான் தப்பு, வயசான பீசுங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலும் அரசர் தான் தப்புன்னு ஏதோ பேட் வேர்ட்ஸ் வர பேசுறான். சிரிச்சுட்டே இந்த அரசர் மூஞ்சி டக்குன்னு மாறுது. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்னு பார்க்க அரசர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிரிச்சுட்டு பேட் வேர்ட்ஸ் வேற பேசுறாரு. பக்கத்துல நின்றுட்டு இருந்த தளபதி ஹீரோவை பார்த்து வெளியே வா மண்டைய பொழக்கிறேன்ற மாதிரி பார்க்க இங்க கட்படி நம்ம தலைவன் லீய கட்டுறாங்க. இந்த வாட்டி என்ன சொல்லி தப்பிக்க போறான்னு நாம பார்த்துட்டு இருக்க மூத்த அமைச்சர் அவன்கிட்ட இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்புன்னு சொல்லி தானே அனுப்புனேன், நான் சொன்னதை மதிக்காம இருந்தது மட்டும் இல்லாம என்னை அசிங்கமும் படுத்திருக்க, எதுக்குன்னு கேட்க அமைதியா உட்காந்துருக்கான். உன்னை தானடா கேட்கிறாரு, வாயை தொடர்ன்னு அண்ணக்காரன் கத்த அவன் இப்பதான் பேசவே ஆரம்பிக்கிறான்.
ஏன்னா நீங்க சொன்னது தப்பு, அரசர் தான் சரியா சொன்னாருன்னு ஏதோ சொல்றான். என்ன சொல்ல வரான்னு பார்த்தா மூத்த அமைச்சர் மிங் கூட சேரணும்னு தானே நினைக்கிறாரு. ஆனா மிங்கோட அரசர் தச்சு வேலைகள்ல ஆர்வமாகி பிஏ அவரோட இடத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. இதனால அந்த நாடு இப்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஆனா ஜின் பெரிய அளவுல வளர்ந்து நிக்குது. இந்நேரம் போய் ஜின்னை எதிர்த்தா ஜோசனுக்கு தான் இழப்பு வரும். இந்த தியரி எல்லாம் லீ சொல்லி இதுக்கு முன்னாடி நடந்த போர் பத்திலாம் ஏதோ கம்பேர் பண்ணி சொல்றான். எல்லா கால்குலேஷனையும் சொல்லி முடிச்சுட்டு இப்படி இருக்கும்போது நான் அந்த லெட்டரை கொண்டு போய் மிங் ஜெனரல் கிட்ட கொடுத்தா நாம ஜின்னுக்கு எதிராக நின்று இருந்திருப்போம். இப்போ சொல்லுங்கப்பா, நான் அந்த லெட்டரை கொடுத்துருக்கணுமான்னு கேட்குறான். மூத்த அமைச்சர் அமைதியாக யோசிக்கிறாரு. அண்ணங்காரன் இருந்துட்டு அப்போ ஹீரோ ஜின் தலைவர் அப்பாவுக்கு எழுதின லெட்டர் அதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஹீரோவை அப்புறமா கூட கொண்டுக்கலான்னு நினைச்சேன், அப்புறம் அந்த லெட்டர் மேட்ரு எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறான். மூத்த அமைச்சர் ஒரு மாதிரி லீயை பார்த்துட்டு உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அவனும் இப்போ பரவாயில்லன்னு சொல்ல போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாரு. ஒன்றும் பண்ணாமல் விட்டாரேன்னு அண்ணன்காரன் பொங்குறான். வாயை மூடுடா, அவனால் நமக்கு நிறைய காரியம் ஆகணும், முதல்ல போய் மருத்துவரை கூப்பிட்டுவான்னு அனுப்பி விடுறாரு. லீ எவ்வளோ அறிவா நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் மூத்த அமைச்சரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. மூஞ்ச பெருமையாக வச்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோ அரசர் கூட சரக்கடிச்சு ஃபுல்லாக மட்டையாயிட்டான். அரசர் தளபதி கிட்ட இவனை கூட்டிட்டு போய் ஓய்வு எடுக்க வை, ஒரு 2-3 நாள் லீவ் கொடுன்னு சொல்ல தளபதி ஹீரோவை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அடுத்த நாள் மத்தியானம் ஆகுது, இன்னுமே அவன் எந்திரிக்கல. தளபதி காண்டாக்கி இது என்ன உன் வீடு நினைச்சியா எந்திரா அப்படின்னு கத்த மெதுவா கண்ணை முழிக்கிறான். தலைலாம் வலிக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அரசர்கிட்ட பண்ண சேட்டெல்லாம் ஞாபகம் வருது. பதறி போய் தளபதி முன்னாடி போய் நிக்கிறான். உனக்கு ரொம்ப தான் தைரியம், சரி இப்ப கிளம்பு, திரும்ப எப்போ கூப்பிடுறோமோ அப்ப வந்தா போதும்னு அனுப்பி விடுறாரு. அவன் இப்போ வீட்டுக்கு போயிட்டான். லேடி ஜோ விறுவிறுன்னு வந்தவங்க அவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி அழுவுறீங்க, இளவரசி எங்கன்னு கேட்டுட்டு அவளோட ரூமுக்கு போக பார்க்குறான். அவங்க அங்கே இல்லை, என்னோட ரூமில் இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க போல. இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்கு போகிறான். இவனை பார்த்ததுமே அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. திரும்ப உயிரோட வந்ததுக்கு நன்றின்னு சொல்லி நீ மட்டும் இல்லைன்னா என்னால் உயிரோட வந்திருக்கவே முடியாது அப்படின்னு அவளை ஹக் பண்ணுறான். அடுத்து இப்போ ஒரு முக்கியமான வேலை, அந்த மாடை வீட்டை விட்டு துரத்துறது தான். விறுவிறுன்னு அவளை பார்க்க போகிறான். அவன் இவன் வர்றது தெரிஞ்சு அப்படியே தூங்குற மாதிரி போய் படுத்துக்கிட்டா. தூங்குனா மட்டும் விட்டுருவானா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்னு வெளியே இழுத்துட்டு வந்துட்டான். போக மாட்டேன்னு கத்துறா. இப்போ கூட ஹீரோயின் அவளை பார்த்து பாவப்படுறா. லேடி ஜோவும் நம்ம அண்ணனும் என்ன ஆட்டம் போட்டா, நல்லா வேணும்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவளை தெருவுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அப்பா அவ விட்றியா இல்லை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடவான்னு கேட்குறா. என்ன சொல்ல வரான்னு பார்த்தா இவளுக்கு ஹீரோயின் இளவரசின்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ மட்டும் நீ என்னை விடலை, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இளவரசி இங்கே தான் இருக்கான்னு கத்திடுவேன்னு சொல்லிட்டு திரும்ப குடுக்குடுன்னு வீட்டுக்குள்ள ஓடிட்டா. திரும்ப அவளை பிடிக்க போகிறதுக்குள்ள அம்மாவும் தங்கச்சியும் வந்துடுறாங்க. சரின்னு அம்மா கூட பேச போயிட்டான். அவளை பற்றி அண்ணக்காரன் சொன்னதெல்லாம் உண்மைதான், நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட நான் அதை சொல்லலை அப்படின்னு சொல்ல, சரி நடந்தது நடந்து போச்சுன்றாங்க. எதுக்குடா இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா இவங்க இன்னுமே அவள் நோபல் ஃபேமிலின்றதுனால எதுனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு. ஆனால் ஹீரோ இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நீ என்ன சொன்னாலும் நான் என் மனசை மாற்றிக்க மாட்டேன், முதல்ல இங்கேருந்து போன்னு அவங்க சைடாக திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ ஹீரோவுக்கு வேற வழியே இல்லை. ஹீரோயின் இளவரசின்றது சொல்லிட்டான். ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. வெளியில உட்காந்துக்கிட்டு தங்கச்சி இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பா. அவளுக்கும் ரொம்ப ஷாக்கு. உள்ள ஹீரோ அவன் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோயினை கடத்தினது, மூத்த அமைச்சர் துரத்துனது, இப்பவும் அவர் தேடிட்டு இருக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்ல இவங்க உடனே அப்ப இளவரசி இங்க இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து, முதல்ல இளவரசியை இங்க இருந்து அனுப்புன்னு சொல்றாங்க. அவருக்கு இன்னும் இளவரசி உயிரோடு இருக்கிறது தெரியாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தான் மறைக்க முடியும், அதுவும் அந்த ஆள் சுலபமா கண்டுபிடிச்சிருவான். நாம ஏற்கனவே அவனால பாதிக்கப்பட்டவங்க, இப்படியெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அவன் நான் இளவரசியை காதலிக்கிறேன், நான் அவளை முழு மனதா நேசிக்கிறேன்னு சொல்லிடுறான். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னுலாம் காட்டல. அடுத்து நம்ம அண்ணனையும் லேடி ஜோவையும் கூப்பிட்டு மீதி கதையையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே கணவன் இறந்து போனது, அதுக்கப்புறம் அவன் யாரோட வலியுறுத்தலுமே இல்லாம தானா மூத்த அமைச்சரோட வீட்டில் போய் கணவனோட கடமைகள் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சதுன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்ப எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சிட்டு இருக்கும்போது பொண்ணு வரா. சரிம்மா இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க, நீ வேற அண்ணிய மாமியார் குடும்பம்லாம் பண்ண, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறா. நான் எப்படி மாமியார் குடும்பம் பண்ணேன் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம கேட்குறாங்க. சரிப்போ அப்ப இப்ப வந்தவங்களே என்ன பண்ண போறேன்னு கேட்க, அதை உன் அண்ணன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஹீரோ ஒய்ஃப் இருக்க ரூம் கதவை திறக்கிறான். மறுபடியும் இழுத்துட்டு போயிடுவான்னு அவ தூணை பிடிச்சிட்டு நிக்கிறா. உன்னை வெளியில போக சொன்னா பையன் பேரை சொல்லி இங்கே டேரா போடலான்னு பாக்குறேன்னு சொல்லி இருக்கும்போது கரெக்டா ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. உடனே அத்தான்னு போறா, பிடிச்சி ஒரே தள்ளு. உடனே அவ என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதை நான் உணர்ந்துட்டேன், மன்னிச்சிடுங்க கெஞ்சிரா.
பார்த்தாலே தெரியுது நடிப்பு தானே. இப்ப இவளை வெளியில விட்டாலுமே ஹீரோயினை பத்தி சொல்லிடுவா. அதனால இப்போதைக்கு இவ இங்கே இருக்கட்டும்னு ஒரு ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் தள்ளுறாங்க. நம்ம அண்ணனும் லேடி ஜோவும் பேசும்போது தான் அவளுக்கு ஹீரோயினை பத்தி தெரிய வந்திருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஸ்கூல் முடிஞ்சு பையன் வரான். ஹீரோவை அப்பான்னு கூப்பிட்டுட்டே ஓடி வரான். எப்படிடா இருக்கன்னு கேட்க அவன் மூஞ்சே தொங்கி போச்சு. எல்லாம் அந்த புதுசா வந்தவாள் தான். ஹீரோவும் அந்த பையன்கிட்ட அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறதா சொல்லி சந்தோஷப்படுத்துறான். இவங்க 2 பேரும் காசு இல்லாம இருந்தப்போலாம் ஒன்னா ஒரே ரூம்ல தான் தூங்குவாங்க. ஒன்னா நிறைய நேரம் இருப்பாங்க. ஆனா இப்ப பெரிய வீடு, பஞ்சு மெத்த, தனித்தனி ரூம்னு பிரிஞ்சுட்டாங்க. நீ, நான், அம்மா எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும்னு அந்த குட்டி ஃபீல் பண்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவுக்கு காலை வணக்கம் சொல்லலான்னு ரூமுக்கு போறா. இப்பதான் அவ இளவரசின்னு தெரிஞ்சிச்சுல. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒழுங்கா மூஞ்ச பார்த்தே பேச மாட்டேங்கிறாங்க. அதை அவ புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்போ மாதிரியே உங்களோட மருமகளா என்ன பாருங்க, எனக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்ல, அப்படியாமா நல்லது நல்லதுன்னு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஹெட்டு ஊசி பாசி விற்கிற அந்த அம்மாவை ஹீரோவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறத லீ பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க ஹெட்டு ஃபர்ஸ்ட் சொல்லவே தயங்குறாரு. அப்ப நானே போய் கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோவோட ஒய்ஃபு திரும்பி வந்துட்டு அதை பத்தி சொல்றாரு. உடனே இந்த லீயை பாருங்களேன், ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கே போயிட்டான். வெளியே நிக்கிற காவலர்கள் தடுக்கிறாங்க. அப்பா அவனோட பேரை சொல்லி நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஒரு வீரர் போய் லேடி ஜோ கிட்ட சொல்றாரு. சின்ன முதலாளியான்னு அவங்க வேக வேகமா ஓடி வந்து உள்ள கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட போய் சொல்றாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் வந்ததுனால ஹீரோயினை கஷ்டப்படுத்துவாங்களோன்னு நினைச்சுதான் லீ பேச வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட எப்பவுமே உங்களுக்காக இருப்பேன், ஏதாவது கஷ்டம்னா சொல்லுங்க, நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கான். ஆனா அவ நாங்க நல்லா தான் இருக்கோம்னு சொல்லி அவனை அனுப்பிட்டா. லீ கரெக்டா வெளியில போகும்போது நம்ம அண்ணன் அவனை பாத்துடுறாரு. உடனே விறுவிறுன்னு லேடி ஜோ கிட்ட வந்து அவன் எதுக்கு இங்க வந்துட்டு போறான், இதனால எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு கத்த, அவர் என்ன உனக்கு தம்பி அவன் பேசுறேன்னு லேடி ஜோக்கு கோவம் வந்துருச்சு. அவன் எதிரியோட பையன், அவனை எதுக்கு உள்ள விட்டேன்னு மாறி மாறி சண்டை போடுறேன்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே ஹீரோவோட ஒய்ஃப் வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு முழு கதை புரியலனாலும் ஹீரோயின் உயிரோடு இருக்கிறது மூத்த அமைச்சருக்கு தெரிஞ்சா ஆபத்தாயிரும் அப்படின்னு ஓரளவுக்கு புரியுது. அதை பத்தி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. அந்நேரம் வீட்டுக்கு ஹீரோ துறவியை கூட்டிட்டு வரான். எல்லாருமே வந்து அவரை வரவேற்று ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. உள்ள உட்காந்து ஹீரோவோட ஒய்ஃப் பத்தி தான் பேசுறாங்க. அவளை வெளியவும் அனுப்ப முடியல, கூடவும் வச்சுக்க முடியல, என்னதான் பண்றதுன்னு கேட்க துறவி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவளை என் கிட்ட விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போய் போதிக்கிறேன்னு சொல்றாரு. இதை அவ வெளியில இருந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு துறவி கூட போற வாழ்க்கை அவளுக்கு எப்படி பிடிக்கும்? ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து போறா. உள்ள இவங்க அவளை எப்படி கண்காணிச்சுட்டே இருக்க முடியும், உங்களை விட்டு தப்பிச்சு போயிட மாட்டாளான்னு கேட்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, ஒரு 2 வருஷம் குகைக்குள்ள வச்சு மனப்பயிற்சி கொடுத்தா நல்ல மனுஷாயிருவா, அதுவும் சரி வரலாம் சன்னியாசி ஆக்கிடுவேன்னு சொல்ல சரி இவர் கூடவே அனுப்பிடுவோன்னு முடிவு பண்ணி அவளை வச்சு இந்த ரூமுக்கு போய் பார்த்தா ஆளை காணும். பக்கத்துல எல்லாம் போய் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் தெரியுது வீட்டுல உள்ள பத்திரம் நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டா. ஊசி பாசி விற்கிறதுக்கு ஒரு அம்மா வரும்ல, அந்த அம்மாவை அவங்களுக்கே தெரியாம பின்னால ஃபாலோ பண்ணி போறா. இந்த அம்மா மூத்த அமைச்சரோட ஆளா இருக்குமோ அப்படின்னு நம்ம அண்ணனும் லேடி ஜோவும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை இவ கேட்டிருந்திருப்பா. இப்ப அந்த ஊசி பாசி விற்கிற லேடிக்கு பின்னாடியே போறா. அவங்களும் ஏதோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு மூத்த அமைச்சர் வீட்டுக்கே போய் ஹெட்டுக்கிட்ட போய் பேச வீட்டையும் தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப அந்த அம்மா பொண்ணு ஹெட்டுக்கிட்ட போய் இதுதான் மூத்த அமைச்சர் வீடா, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல அவர் உள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப நேரா மூத்த அமைச்சர்கிட்டவே இளவரசி உயிரோட இருக்கா அப்படின்றத சொல்லிட்டா. பொய் சொல்றேன்னு தெரிஞ்சா தலையை எடுத்துருவோம். சரி இப்ப இளவரசி எங்க இருக்கான்னு கேட்க காசு கொடுத்தா தான் சொல்வேன்றா. சரி போய் தொலைன்னு ஒரு மூட்டையை அவகிட்ட தூக்கி போட்டு இப்ப சொல்லுன்னு கேட்க ஹீரோவோட வீட்டுலன்னு சொல்லிட்டா. இப்ப அப்படியே காசு கிடைச்ச சந்தோஷத்துல அங்கிருந்து போலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. இவளெல்லாம் உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்து, முடிச்சு விடுன்னு ஹெட்டு கிட்ட ஹெட்டு கூட ஹீரோவோட ஒய்ஃபா அந்த ஆளுங்க இழுத்துட்டு போறாங்க. காப்பாத்துங்கன்னு கத்துறா. ஆல்ரெடி இந்த மூத்த அமைச்சருக்கு அரசரோட காவல் வீரர்களுக்கு நடுவுல ஒரு ஆள் இருக்காருல, அவரை போய் பார்த்து கூட்டிட்டு வான்னு அண்ணன்காரன் அனுப்புறாரு. ஹீரோவோட ஒய்ஃபை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதாப்புல லீ வரான். யார் இந்த பொண்ணுன்னு கேட்க ஹெட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா அவ இருந்துட்டு நான் எந்த தப்புமே பண்ணல, இளவரசி உயிரோட இருக்கான்னு மட்டும்தான் சொன்னேன், என்னை காப்பாத்துங்கன்னு லீ கிட்டே கெஞ்சிரா. லீ வேற வீட்டை விட்டு கிளம்ப பாக்குறான். ஹெட்டு தடுக்கிறாரு, ஆனாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். உடனே முதுகுல ஒரு அடியை போட்டு மயக்கம் ஆகிட்டாரு. அண்ணங்காரனும் அரண்மனைக்கு போய் அரசரோட காவல் வீரர்கள்ல உள்ள இவங்க ஆள்கிட்ட இளவரசி ஹீரோவோட வீட்டுல தான் இருக்கா, மூத்த அமைச்சர் இப்பவே உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, கிளம்புங்கன்னு சொல்ல இப்படி இவங்க 2 பேர் பேசுறத ஒரு பொண்ணு மறைஞ்சிருந்து பார்த்துட்டு கோர்ட் லேடி கிம் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றா. அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க.
அங்கே மூத்த அமைச்சர் ஆளுங்களோட ஹீரோவோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு. அவரோட மூத்த பையன் ஹெட்டு, அரசரோட காவல் வீரர்கள் எல்லாரும் அங்கே வர, இவங்களோட ஆளு அவர் அரசரோட காவல் வீரர்களுக்கு கமாண்டர். அவர் கை காட்டினதுமே ஹீரோவோட வீட்டுக்கு காவலுக்கு நின்றுட்டு இருந்த வீரர்கள் எல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு நாம பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கதவை தட்டுறதுக்கு முன்னாலேயே கதவு திறக்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோயின் தான் நிற்கிறா. அவள் மட்டும்தான் மூத்த அமைச்சரை பார்த்துக்கிட்டே அவருக்கு எதிர்த்தாப்புல வந்து நின்று, எப்படி இருக்கீங்க மூத்த அமைச்சரேன்னு செம்ம கான்ஃபிடென்ஸாக அவரை பார்க்குறா. எது மூத்த அமைச்சரா, மாமனார் இல்லையான்னு அவர் ஒரு மாதிரி பார்க்க இந்த எபிசோட் அப்படியே முடியுது. ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குது. என்ன தைரியத்தில் இவருக்கு எதிர்த்தாப்புல போய் நிற்கிறான்றதே தெரியல. அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.